பரிசுத்தர். எங்கள் ராஜரீகம் பண்ணுகிற தேவன் பரிசுத்தர். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற கர்த்தர் பரிசுத்தர். எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற எங்கள் தேவன் பரிசுத்தர். எங்களை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கும்படியாக கிருபையுள்ள எங்கள் தேவன் பரிசுத்தர். இந்த காலை வேளையிலே பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமான எங்கள் தேவனே, உமக்கு நன்றிகளை செலுத்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இரட்சகராகிய எங்கள் ஆண்டவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த எங்கள் ஆண்டவர், எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களை நடத்துகிற ஆண்டவர், எங்களுக்காக எங்களோடு இருந்து அதிசயங்களை காண பண்ணுகிற எங்கள் ஆண்டவர், எங்கள் நடுவிலே எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு கூட இந்த வருஷத்தை தொடங்கின எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு போய்விட்டு இருக்கிறார்கள். ஆனாலும் எங்கள் தேவன் எங்கள் மீது கிருபை வைத்து அன்ன வஸ்திரம் கொடுத்து இருக்க இடம் கொடுத்து உம்மை ஆண்டவரே தொழுது கொள்ளும்படியான கிருபை தந்து எங்களை ஆசீர்வதித்து வருகிற எல்லா விதமான நன்மைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த காலை வேளையில அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு உம்முடைய பாதங்களை நாங்கள் முத்தம் செய்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் பேச போகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாலையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். இன்னும் 5 நாட்களிலே நாம் மறுபடியும் ஒரு இயேசு பிறப்பின் நாளுக்குள்ளாக கடந்து போகிறோம். எத்தனையோ நன்மைகளை செய்த கர்த்தரை இந்த காலை வேளை நாம் சில வார்த்தைகளை சிந்தித்து தியானிப்பது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எஸ்ராவின் சரித்திர புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை உங்களுக்காண்டி வாசிக்கிறேன். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை இப்படியாக நாம் வாசிக்கும் போது நமக்கு அதனுடைய அகலம், ஆழம், நீளம், உயரம் என்னதென்று அறிந்து கொள்ள முடியும். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இந்த 3வது பகுதியை நாம் இன்றைக்கு தியானித்து 2வது பகுதி, இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது
கிருபை கிடைத்தது. லிட்டில் கிரேஸ் ஆஃப் டைம், அதாவது இந்த சிறிய கொஞ்ச நேர கிருபை நம்மேலே வைத்திருக்கிறார். இந்த கிருபை நம்மேலே இருக்கும் மட்டும் நம்மை யாரும் அசைக்க முடியாது, நம்மை யாரும் ஒன்றையும் செய்துவிட முடியாது. ஆகவே இந்த காலை வேளையிலே ஒரு நல்ல செய்தியை தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த நல்ல செய்தியானது நமக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மை ஆசீர்வதிக்க அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வது நமக்கு மிக 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 அவசியமான ஒன்று என்பதை நான் தைரியமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒரு ஸ்தலத்தை அவருடைய பாதையிலே, அவருடைய ஊழியத்திலே, அவருடைய குடும்பத்திலே வைத்து இருக்கிறார். இந்த ஒரு ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலே அவர் நமக்கு வைத்திருக்கிற இந்த கொஞ்ச நேரம் கிருபையானது நம்மை தாங்கிக் கொண்டு வருகிறது, ஏந்தி கொண்டு வருகிறது, தப்புவித்து கொண்டு வருகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்வது நமக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த கொஞ்ச நேரம் கிருபை யாருக்கெல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு புடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்று இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் எலியாவுக்கு தரிசனம் கொடுத்து, எலியாவே, 3.5 வருஷம் இந்த தேசத்திலே மழை இல்லாதபடி செய்வேன். நீ இதை ஆகாப் என்கிற ராஜாவுக்கு அறிவி. எசபேல் என்கிறவருடைய புருஷன்தான் ஆகாப். இவன் இஸ்ரவேலின் ராஜா. அதாவது ரெகேபேயாம் காலத்திலே இஸ்ரவேல் தேசமானது 2ஆக பிரிகிறது. ஒன்று 10 கோத்திரங்களோடு எரேபேயாம் என்பவன் தலைமையிலே விலகி போகிறது. அந்த கூட்டத்திற்கு பெயர் இஸ்ரவேல். முதல்ல அந்த 2 கோத்திரங்கள் ஒன்றாக இருக்கிறது.
அது யூதா கோத்திரம், பென்யமீன் கோத்திரம். இந்த 2 கோத்திரங்களையும் ராஜாவாக ரெகொபெயாம் நடத்துகிறார். இந்த இஸ்ரவேல் ராஜாக்களுடைய காலத்திலே இந்த ஆகாப் என்பவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கிறான், 10 கோத்திரங்களுக்கு. அவனுடைய மனைவிதான் யெசபேல். அவள்தான் விக்கிரக ஆராதனையை கொண்டு வருகிறாள், தோப்பு விக்கிரக ஆராதனைகளை கொண்டு வருகிறாள். அந்த நேரத்திலே தான் எலியா தைரியமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். மழை இல்லாமல் நிற்கிறது. எலியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, நீ போய் கேரீத் ஆற்றங்கரையிலே உட்கார்ந்திரு, அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அந்த காகங்கள் உனக்கு விடியற் காலத்திலே இறைச்சியும் அப்பத்தையும் கொண்டு வரும், சாயங்காலத்திலே இறைச்சியும் அப்பத்தையும் கொண்டு வரும். ஆகவே காலை வேளையில சாப்பிட்டு கேரீத் ஆற்றில இருக்கிற தண்ணீரை குடி என்று சொல்லுகிறார். அதே போலவே அவன் கேரீத் ஆற்றங்கரையில போய் உட்காருகிறான். காகங்கள் காலையிலே அவனுக்கு உணவை கொண்டு வருகிறது. இதுதான் கர்த்தருடைய அழைப்பை பெற்ற நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் பரிசுத்த ஸ்தலத்திலே நமக்கு ஒரு இடம் உண்டு என்பதற்கு இவையெல்லாம் சாட்சிகளாயிருக்கிறது. நமக்கு இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரர்களாக, உடன் ஊழியக்காரர்களாக, உடன் வேலைக்காரர்களாக, கர்த்தருடைய ஆலயத்திலே பணிவிடை செய்கிறவர்களாக, கர்த்தருடைய ஆலயத்திலே உட்கார்ந்து தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள விசுவாசிகளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். சபைக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயிருக்கிறோம். அந்த வாயாக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆண்டவருடைய வாயாக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய வார்த்தைகளை சொல்லுவார்கள். ஆம், மனுஷர் பார்க்கிற பிரகாரமாக நம்முடைய ஆண்டவர் பார்க்க மாட்டார். அவர் பார்வையில இரக்கம் இருக்கிறது, உருக்கம் இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது, கிருபை இருக்கிறது. அதே சமயத்துல கடிந்து கொள்ளுகிறது இருக்கிறது, கோபமாய் பார்க்கிறது இருக்கிறது, உற்று பார்க்கிறது இருக்கிறது. இப்படியெல்லாம் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். இந்த கேரீத் ஆற்றங்கரையிலே போய் உட்கார சொன்னார். இன்னைக்கு நிறைய பேரு கேரீத் ஆற்றங்கரையை விட்டுட்டு எங்கெங்கயோ போய் உட்கார்ந்து இருக்கிறதுனாலேதான் அவனுடைய குடும்பங்கள்ல குழப்பங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன இடத்திலே நாம் இருக்கும்போது சொன்னதை செய்கிற தேவன், வாக்கு மாறாத தேவன், வாக்குதத்தங்களின் தேவன், வாக்குதத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். அவர் நம் நடுவிலே நம்மோடு இருந்து நம்மை அழைத்ததினாலே, அவர் இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து நம்மை மீட்டதினாலே, நம்மை போஷிக்கவும் நம்மை விசாரிக்கவும் தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அன்பானவர்களே, தேவன் நமக்கு வைத்த இடத்திலே நாம் கொஞ்சம் உண்மையாயிருந்தால், கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்திலே அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்மை கொஞ்ச கிருபையினாலே ஒரு இடத்துல வைத்து நம்மை நடத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நாமோ நம்முடைய எண்ணங்களுக்கு சிறகுகளை கொடுத்து, நம்முடைய நினைவுகளுக்கு சிறகுகளை கொடுத்து, நம்முடைய ஆசைகளுக்கு சிறகுகளை கொடுத்து மனம்போன போக்கில பறந்து திரிகிறோம். ஆகவேதான் நீதிமொழிகள்ல இப்படி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. குருவி தன் கூட்டை விட்டு அலைகிறது போல தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு போகிற மனுஷனும் அலைகிறான். குடும்ப தலைவனாக அழைக்கப்பட்டிருந்தால் அந்த ஸ்தானத்தை விட்டுவிடக் கூடாது. குடும்ப தலைவியாக நீ அழைக்கப்பட்டிருப்பாய் என்றால் கஷ்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும், அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும். இவை எல்லாம் வரும். இவை எனக்கும் உனக்கும் வருவதற்கு முன்பாக
எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அனுபவித்திருக்கிறார். ஏனென்றால் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. 3, 4, 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். யார் வாசிக்க போறா? அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். எபேசியர் 13ஆம் அதிகாரமா? எபிரேயர் ரைட். 13வது அதிகாரம் 4வது வசனம். ஆமாமா, படி. விவாதம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும். சாரிடா புள்ள, அது இல்ல. 12ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வாசிங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி. அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, அடிக்கோடிட்டு கொள்ளுங்க. நீங்கள் இளைப்புள்ளவர்களாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இளைப்பு அந்த இயேசு சொன்ன இளைப்பாறுதல் இல்லை. இளைப்பு என்பது எதை காட்டுகிறது என்றால் சங்கடங்களை காட்டுகிறது, போராட்டங்களை காட்டுகிறது, உபத்திரவங்களை காட்டுகிறது. ஏதோ ஒரு இளைப்பினாலே நீங்க பாதிக்கப்பட்டு சோர்ந்து போயிருக்கலாம். அதுதான் அந்த பொருள். இளைப்பு என்பது ரெஸ்ட் கிடையாது. இளைப்பாறுதலுக்கு பேர் தான் ரெஸ்ட். I will give you rest. Come unto me, I will give you rest என்று அவர் கூப்பிட்டது அந்த இளைப்பாறுதல். இந்த இளைப்பு என்பது நாம் படுகிற போராட்டங்கள், வேதனைகள், சங்கடங்கள், வருத்தங்கள், நெடுகவே சரீரத்துல வியாதியாக எந்த சூழ்நிலை நமக்கு பாதிப்புகள் வந்திருந்தாலும் இங்க அழகா சொல்றாரு, உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. உங்க உணர்வுகள் சோர்ந்து போகக்கூடாது, உங்க விருப்பங்கள் சோர்ந்து போகக்கூடாது, உங்களுடைய மனசு சோர்ந்து போகக்கூடாது. soul is desire, soul is realize, soul is mind. இதுதான் ஆத்மா. இந்த ஆத்மா அதாவது இளைப்பாறுதலை தேட வேண்டும். ஆகவே இளைப்பாறுதல் இல்லாதபடினாலே சோர்ந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோர்வு எப்படியும் வரும். அந்த சோர்வு வந்ததினாலே இங்க அழகாக அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். விபரீதங்களை சகித்தவரை நினைத்து கொள்ளுங்கள். தன் சரீரத்திலே இளைப்பில்லாமல் சவுக்கடிகளால் அடிக்கப்பட்டு வினா கிறிஸ்டி என்ற முள்ளினால் பின்னப்பட்ட முள்கிடத்தை தலையிலே வைத்துக் கொண்டு பாரமான சிலுவையை தோளிலே சுமந்து கொண்டு கடந்த காலத்தவர்களுடைய பாவங்களையும் பாரங்களையும் இளைப்பையும் சுமந்து கொண்டு நிகழ்காலத்திலே உள்ளவருடைய காரியத்தையும் சுமந்து கொண்டு வருங்காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் யாரெல்லாம் இந்த இளைப்புள்ளவர்களாக ஆத்மாவிலே சோர்ந்து போகிறார்களோ அவர்களுக்காக விபரீதங்களை சகித்த அவரை நோக்கி பாருங்கள். அதான் சொன்னார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டு உளையான சேற்றிலிருந்து உளையான கொடியிலிருந்து தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேலே வைத்து என் அடிகளை உறுதிப்படுத்தினார், புது பாட்டை என் நாவிலே தந்தார் என்று சங்கீதக்காரன் 40 வசனங்களிலே வாசிக்கிறோம். அப்படி விபரீதங்களை சகித்த அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். இந்த ஒரு காரியத்தை தான் இந்த எலியா செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் பாருங்க, மத்தியானத்துல அவனுக்கு சாப்பாடு ஆண்டவர் கொடுக்கல. ஏன்னா மத்தியானத்துல சாப்பிட்டவனே தூக்கம் வரும். உண்ட மழக்கம் தொண்டனுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க.
காலையில சாப்பிடுறான், அதோட சாயங்காலம் சாப்பிடுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாகத்துக்கு கேரித் ஆற்று தண்ணீரை குடிக்கிறான். ஆகவேதான் இந்த காலை வேளை ஆண்டவர் சொல்றாரு, காலையில நம்ம வேத வசனங்களை சாப்பிடணும், சாயங்காலம் வேத வசனங்களை சாப்பிடணும், மற்ற நேரத்திலே தண்ணீரை குடிக்கணும். எதுக்கு? தாகத்துக்கு. ஏசாயா 55:1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 55:1-2. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் என்கிற கேரீத் ஆற்றாகிய தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லையா? பயப்படாத, நீங்க வந்து வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் வந்து பணமும் இல்ல, விலையும் இல்ல, திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். பால். ஆமென். இது ரொம்ப முக்கியம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன். இங்க பால். என்ன பாலுங்க இது? ஞானப்பால். என்ன ஞானப்பால்? திருவசனமாகிய ஞானப்பால், கலங்கம் இல்லாத ஞானப்பால், கபடம் இல்லாத ஞானப்பால். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது இதுவே வழி, இதுல நடவுங்கள் என்று சொல்லுகிற ஞானப்பால். இந்த ஞானப்பாலை யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அவங்க ஞானவான்களாக விளங்குகிறார்கள், ஜெயிக்கிறவர்களாக விளங்குகிறார்கள், தேசத்தை சாதிக்கிறவர்களாக விளங்குகிறார்கள். இந்த ஞான பாலை குடித்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்துல அச்சீவ் பண்ணிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளை பாலை வாங்கிக் கொள்ளுங்கள். அப்பம் அல்லாததற்காக, பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பார். அப்பம் அல்லாத மொபைலுக்காக நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க. திருப்தி செய்யாத பொருளுக்காக. ஆமா, திருப்தியே தராது. எவ்வளவு சாப்பிட்டாலும் மனுஷனுக்கு திருப்தி தராது. வயிறு ரொம்பிட்டா ஒரு திருப்தி, மறுபடியும் பசி எடுக்கும். அப்படி திருப்தி செய்யாத காரியங்களுக்காக பிரயாசப்படுறீங்க. எனக்காக ஒரு பிரயாசம், எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடு. ஹலோ, நலமானதை சாப்பிடுங்க, நல்லதை சாப்பிடு. நல்ல ஜெபத்துல உட்கார்ந்து பைபிளை படிச்சு அவைகளை வச்சு செபிக்கணும். வாக்குத்தத்தங்களை வச்சு செபிக்கணும். டெய்லி ஒரு 100 வாக்குத்தத்தம் சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்று, தடைகளை நீக்கி போடுவார், தாறுமாறானவைகளை நம்மை விட்டு விலக்குவார். இதுதான் எலியா சாப்பிட்டார். இதுதான் அந்த ஆற்று தண்ணீரை குடித்தார். இப்ப ஆண்டவர் வத்தி போக வச்சார். பாருங்க, சில நேரத்தில் நம்ம நினைப்போம் நல்லாதான் போய்கிட்டு இருந்தது, ஆனா திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிண்டலா சொல்லுவான். அவனுக்கு என்னப்பா நல்லா இருந்தான், திடீர்னு இப்படி ஆயிட்டான். திடீர்னு ஆவறது இல்ல. காட்ஸ் பிளான், காட்ஸ் மோட்டிவேஷன், காட்ஸ் விஷன், காட்ஸ் வே ஆஃப் அப்ரோச்சிங், இதெல்லாம் தான் நம்மை ஒரு இடத்துல நிற்க வைத்து நம்மை யோசிக்கிறது, சிந்திக்க வைக்கிறது. அந்த இடத்துல நம்ம ஞானமா ஆண்டவருக்கு செவி கொடுத்துட்டோம். செவி கொடுக்கிறது பெருசல்ல, கேட்கறது பெருசல்ல, அதன்படி செய்யணும். டூ ஆர் டை. எல்லாரும் கேட்கிறாங்க, ஆனா ஆவியானவர் சொல்றாரு, காதுள்ளவன் எவனோ கேட்க கடவன். அப்ப காதுள்ளவன் அர்த்தம் என்ன? அவனுக்கு காது இருக்குது, ஆனா கேட்கறது இல்லை, உள்வாங்கிறது இல்லை. எங்க ஸ்டான்லி அண்ணன் சொல்லுவார், ஒரு அடி அரங்கட்டும். இந்த சிறுமுலை பெருமுலை, வலது பக்கம் மூளை இடது பக்கம் மூளை, 2 மூளை. இந்த மூளையில உள்வாங்கிறத விட்டுணும். அது ஒரு அடி இறங்கணும்.
நான் சொல்லுவேன் ஒரு ஜான் இறங்கணும். இந்த காதுல கேட்கறது இங்க பாருங்க, கட்டை விரல வலது காதுல வச்சுட்டு சுண்டு விரல உங்க ஹார்ட்டுக்கு நேரம் வச்சு பாருங்க, ஜான் இறங்கணும். காதுல கேட்கறது இதயத்திலே இறங்கணும். அப்பதான் கிரியை நடக்கும். அழகா சொல்றாரு பாருங்க, என் சொல்லை கேட்டு, நான் சொல்றத கேளுங்க. என்ன சொல்றாரு பாருங்க, அந்த வசனம் படிங்க. ஏசாயாவுல 2வது வசனம். அப்பொழுது உன் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்து. தாவீதுக்கு நிறைய சொன்னார். ஆனா பத்சேபாளிடத்திலே தவறின போது, விழுந்து எழுந்த போது அவனை ஆண்டவர் திரும்ப நிறுத்திட்டு சொன்னாரு, என் இதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். அந்த ஒரு காரியத்திலே தவிர அவன் எந்த காரியத்திலையும் விழவில்லை. இப்ப ஆண்டவர் சொல்ற நிச்சயமான கிருபை எப்படிப்பட்டது? அவன் தாழ விழுந்து தன் பாவங்களை அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புரவாகி கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலே தனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்திலே ஒழுங்கும் கிரமமாய் நடந்த 3000 சங்கீதங்களுக்கு மேல எழுதினான், பாடினான். அந்த தாவீது கிருபை பெற்றவனாய் நிற்கிறான். எப்போ? நாத்தான் வேலுக்கு செவி கொடுத்த. ஆனா இன்னைக்கு நாத்தான் வேலுக்கு செவி கொடுக்கறது இல்லை, ஊழியக்காரனுக்கு யாரும் செவி கொடுக்கறது இல்லை. அவர் கிடக்கிறார் வயசான காலத்துல, ஏதோ ஒண்ணு பெனாத்தின்னு கிடப்பார். அப்படி நிறைய பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம யதார்த்தமா சில காரியங்களை வேதத்திலிருந்து சொல்லும் போது யாரோ சொல்லி கொடுத்துதான் பேசுறார். இப்படி ஒரு சிலர் எடுத்துக்கிட்டு இரும்பு பிடிச்சவனும் சிறங்கு பிடிச்சவனும் சும்மா இருக்க மாட்டாங்க. இரும்பு பிடிச்சவன் லொட்டு லொட்டுன்னு தட்டிக்கின்னு இருப்பான், சிறங்கு பிடிச்சவன் சொன்னின்னு இருப்பான். என்னதான் சொன்னார், என்னதான் சொன்னார், என்னதான் சொன்னார், என்னதான் சொன்னார், என்னதான் சொன்னார்னு அப்படி ஒரு கூழாங்கல் எட்டி இடிச்சுக்கிட்டே இருக்குது. என்னதான் என்னதான் என்னதான். அது உனக்குதான் பாதிப்பு. கர்த்தருடைய வார்த்தை உன்னை உணர்த்திச்சா அதை சாப்பிடு, அது உனக்கு பலன் தரும். அது யாரை கொண்டாகிலும் கர்த்தர் பேசலாம். ஊழியக்காரனை கொண்டு சொல்றாருன்னா, ஊழியக்காரியை கொண்டு சொல்றாருன்னா உள்வாங்க. யூ ஆர் அக்செப்டட், நாட் அக்செப்டட், பட் ஹியரிங் மஸ்ட், டாக்கிங் நெக்ஸ்ட். இந்த ரெண்டும் இல்லைன்னா டோட்டலி நீ வேஸ்ட். ஆகவே தைரியமா உங்களுக்கு சொல்றேன், உள்வாங்க. எலியா உள்வாங்கின. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்போ இவன் இங்கேயே உட்கார்ந்துகிட்டு குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டுவான்னு சொல்லிதான் ஆத்து தண்ணிய வற்றி போக பண்ணினான். இது எதை காட்டுதுன்னா ஸ்பிரிச்சுவல் பூர், ஆவிக்குரிய ஏழ்மை. இந்த ஸ்பிரிச்சுவல் பூர் வரவே கூடாது. ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் தான் நம்ம மேல இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் பர்டன் தான் நம்ம மேல இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் ரியலைசிங் தான் நம்ம மேல இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட எல்லாம் நமக்குள்ள இருக்கணும். ரிசீவிங் ஆல் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி ஒன், தட் இஸ் மஸ்ட். அது இல்லைன்னா நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் வேஸ்ட் தான். 10 வருஷம் என் தகப்பன் சொன்னதை கேட்டேன், மனைவியை கூட வெறுத்தேன். எனக்கு அவர் தான் வேத வாக்கு. அவர் சொன்னார்னா சரியா இருக்கும். அதனால எங்க 2 பேருக்கு நிறைய பிரச்சனைங்க வந்தது. ஆனால் நான் சொல்லுவேன், ஊழியக்காரன் சேனைகளின் கர்த்தரின் தூதன், ஊழியக்காரி சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் அப்படின்னு அவங்க 2 பேரையும் மதிச்சேன், கனம் பண்ணேன், உள்வாங்கினேன். எனக்கு பிளஸ்ஸிங்கா இருக்கிறேன். காரணம் என்ன? அந்த சிக்ஷை, தம்மை சிக்ஷித்து போதிக்கிற தகப்பன்கள் இன்றைக்கு நிறைய பேர் இல்லை.
பூசி மழுப்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சபையில வச்சு நீ ஆசீர்வாதமா இருப்ப, ஓஹோன்னு இருப்ப, அப்படி சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் ஓ தகப்பன் யாருன்றத நீ தெரிஞ்சுக்கிட்டா உன்னை யாரும் கீழே விட பண்ணவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் இருக்கணும். போடுற உடையில டிரான்ஸ்பரண்ட் இருக்கிறது இல்ல. ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்பரண்ட் இஸ் மஸ்ட். ஆல் கிறிஸ்டியன்ஸ். பட் ஐ டாக் வித் யூ. ஸ்பிரிச்சுவல் growing is must. Spiritual thirsty is must. இதுதான் நமக்கு முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அந்த 6 வத்தி போச்சுன்னு அவன் அழுது கொண்டில்லை. இப்ப கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நினைக்க கூடாது. அது தேவன் அனுமதித்து இருக்கிறார். என் பிள்ளைங்க 2 பேருக்காக நான் கண்ணீரோடு செபிச்சேன். ஸ்ரீலங்காவில சபையில 3 நாள் பாஸ்டிங் போட்டு அழுதுகிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கேதுவாய் சகலமும் நன்மைக்கேதுவாய் நடத்துகிறார் என்று அறிந்திருக்கிறேன். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படியாய் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். சகலமும் நன்மைக்கு. ஒரு சின்ன உனக்கு ஒரு சோதனை வந்துச்சா, டெம்டேஷன் வந்துச்சா, இந்த வசனத்தை எடுத்து படி. அப்படியே தலைகீழா மாறும். பயங்கரமா அழுதேன், ஒப்பாரி வச்சு கதறி கதறி அழுது. ஏன் ஆண்டவரே இத அனுமதிச்சீங்கன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. நான் அனுமதிச்சதுன்னு சொல்லி நீ எடுத்துக்கிட்டியன்னா வாய பொத்திக்கிட்டு அமைதியா எனக்கு முன்னாடி இரு, இத நான் சொல்றேன் கேளு அப்படின்னு அந்த வசனத்தை காட்டினார். அத படிச்ச உடனே ஒரு பெரிய ஆறுதல். ஓ glorious comfort pour on me, descending in my soul. அப்படியே மாறிச்சு. அதுல இருந்து இது வரைக்கும் எதுக்கு நான் அசர்றதில்லை, பயப்படுறதில்லை. தேவன் அனுமதிக்காத ஒண்ணு எனக்கு நடக்காது என்பதை நான் தீர்மானிச்சேன். நான் சாகுறதுல கூட தேவ சித்தம் இருந்ததுன்னா தைரியமா சாவேன். தற்கொலை பண்ணிக்கிட்டு இல்ல, மரணம் வந்த. அதனால எதுக்கும் பயப்படுறதில்லை. சகலத்தையும் நன்மைக்கேதுவாய் செய்திருக்கிறார், செய்கிறார், செய்ய போகிறார் என்று அறிந்து கொண்டிருக்கிறேன். இது எப்படி தெரியும்? கரும்பு தின்னவனுக்கு தாங்க அது டேஸ்ட் தெரியும். சர்க்கரையை நக்கனவங்க தான் டேஸ்ட் தெரியும். தேனை நக்கனவங்க தான் அந்த டேஸ்ட் தெரியும். சோதனையா கஷ்டப்பட்டு சோதனை அனுபவிச்சனுக்கு தான் தெரியும் பசி எப்படி தெரியும். 4-5 நாள் சோறு இல்லாம வயிற்று மேல ஈரத்துணி சுத்தி படுத்தியன்னா அந்த பசி என்னன்னு தெரியும். வாழைப்பழ தோலை சாப்பிட்டு பசி ஆற்றிருந்தேன்னா அந்த பசி என்னன்னு தெரியும். அடுத்தவங்க பசி என்னைக்கும் பசின்னு வழியில போற யாரு வந்து கேட்டாலும் என்னால முடிஞ்சதை கொடுப்பேன், அல்லது பக்கத்துல இருக்கிற வாங்கி கொடுப்பேன். அதாவது தேவனுடைய சத்தியத்துக்கு செவி கொடுத்து சாட்சியாக சபை மாறணும், மக்கள் மாறணும், விசுவாசிகள் மாறணும், தேவனுடைய பிள்ளைகள் மாறணும். கேரி ஆற்றங்கள்ல தண்ணி வத்திடுச்சா கர்த்தருடைய சத்தம் உனக்கு நேராய் வரும். வெயிட் அண்ட் see. God will speak you. கர்த்தர் உன்னோடு இருந்து பேசுவார், தைரியமா பேசுவார். என் மகளே சத்தம் கேட்கும், என் மகனே சத்தம் கேட்கும். சவுலே சவுலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. மார்த்தாலே மார்த்தாலே, சாமுவேலே சாமுவேலே, மோசே மோசே. சத்தம் கேட்கும், கேட்கணும்.
உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறார். அதுதான் நம்ம அடிக்கோடிட்டு கொள்ள வேண்டும். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கீர். உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விடோவுக்கு கட்டளையிட்டேன், ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டேன். சம்பளம் வாங்குறவங்களுக்கு இல்ல, கைம்பெண். அவ என்ன 2 பேருக்கு பொறுக்கலாம், இருக்கிற மாவை பிசையலாம், எண்ணெயில சுடலாம், திங்கலாம். அதுக்கு என்ன குழம்பு என்ன கிரேவி எல்லாம் ஆர்டர் பண்ணல, ஸ்விக்கிலயோ ஜொமாட்டோவிலயோ ஆர்டர் பண்ணி சாப்பிடல. சாப்பிட போறோம், சாக போறோம். நான் கேட்கறது என்னன்னா, சாகுறவனுக்கு சோறு எதுக்கு? சாக போற சாவு, உனக்கு எதுக்கு சாப்பாடு? ஆனா பாருங்க, அந்த சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். அழகா சொல்ற அந்த அம்மா. ஆனா ஆண்டவர் ஏற்கனவே கட்டளையிட்டார். உன்னை சாரிபாத்துக்கு அனுப்புறதே காரணம் கேட்டா, என்னையே நம்பி எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற, எவ்வளவு கஷ்டத்துல, எவ்வளவு தரித்திரத்துல, எவ்வளவு போராட்டத்துல, பஞ்சத்துல என்னை நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு விதவி இருக்கு. அப்படி ஆண்டவர் செய்திருக்கலாம், இன்னொன்றும் செய்திருக்கலாம். சங்கீதம் 147 கடைசி 2 வசனங்கள்ல அழகா சொல்றார் பாருங்க. சங்கீதம் 146 9, 10 பாருங்க. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர்கள் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்கின் வழியோ விதவையையும் அவருடைய மகனையும், ஆண்டவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். ஆகாரை ஆதரித்தார். இங்க சாரிபாத் அந்த விடோவை கைம்பெண்ணை ஆதரிக்கிறார். எலியாவாங்க அனுப்புறார், நீ போப்பா, நீ செய்ய வேண்டிய வேலை அதிகமா இருக்குது. ஊழியக்காரனுக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே அப்படியே நோய் வந்த கோய் மாதிரி நிறைய பேர் படுத்துருவாங்க. ஆனா எனக்கு படுக்க தெரிஞ்ச ஒரே ஒரு இடம் சர்ச்சில் சாஷ்டாங்கமா படுப்பேன், டங்ஸ்ல பேசிக்கிட்டே இருப்பேன். சில நேரத்துல அப்படியே தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அப்பதான் கர்த்தருடைய சத்தம், மெல்லிய சத்தம் கேட்கும். நீ எழுந்திரி, சாரிபாத் ஊருக்கு போ, உன்னை போஷிக்க விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிற மெல்லிய சத்தம், ஸ்மார்ட் ஸ்பீச். எஸ், God speak with always. பேசுவார். போப்பா தம்பி, எதுக்கு போட்டு அழுதுன்னு கிடக்குற? போ. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். எனக்கு கூட இப்ப ஒரு 3,50,000 ரூபாய் தேவைப்படுது, கணக்கு போட்டு. அந்த ஒவ்வொரு தேவைக்கு ஏத்த மாதிரி கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். எவ்வளோ பெரிய அற்புதமான தேவன். அதுக்காக போயிட்டு எங்கேயும் போய் வட்டி கொடுங்க அப்படி இல்லை. கர்த்தர்கிட்ட காத்திருக்க. நீ வட்டிக்கு வாங்குறியோ வட்டிக்கு வாங்கலையோ, ஆமா, கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திருந்து புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டைகள் அடித்து உயர எழும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடையும். நியூ ஸ்ட்ரென்த். காத்திரு, கஷ்டமோ நஷ்டமோ காத்திரு. இப்போ ஏற்கனவே சொல்லிட்டார், நான் அங்க கட்டளையிட்டு இருக்கிறேன். இப்போ இவரு போறாரு, அந்த அம்மாவை கண்டுபிடிக்கிறார். ஆனா அந்த அம்மா அவரை கண்டுபிடிக்கல. இப்போ சொல்றாரு, எனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வா. அப்ப என்ன அர்த்தம்? அவ கேட்டா, கீழ்படிக்கிறான். நீ நம்ம கேட்டு எங்க கீழ்படிக்கிறோம்? கேட்டா கீழ்படி. என்னையே குத்தி குத்தி பிரசங்கம் பண்ணார். உன்னை குத்தி குத்தி கொடுத்து பிரசங்கம் பண்ணட்டும். ஒருவேளை நீ கர்த்தருக்குள்ள இருக்கிற நல்ல பிள்ளைன்னு சொல்லி உன்னை நல்ல மனுஷன்னு உன்னை அடையாளமா வச்சு இன்னொருத்தருக்கு எச்சரிப்பு கொடுக்கலாம். அது கூட என்னையவா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவாரு பாஸ்டர். வேற யாரையும் எடுத்துக்க மாட்டாரா? வேற யாரையும் எடுத்துக்கல. உன்னை எடுத்துக்கிறாருன்னா அது நீ ரொம்ப சந்தோஷப்படணும். எக்ஸாம்பிளுக்கு உன்னை தொட்டுக்கிறாருன்னா அதுக்கு நீ சந்தோஷப்படணும். அப்படி சொன்னா கூட வம்பு வந்துடுது.
குடும்பத்துல பிளப்பு வந்துடுது, உறவில விரிசல் வந்துடுது. அமைதியாயிட்டேன். முடிஞ்சா வசனத்தை வச்சு பேசுவோம், இல்லைன்னா எக்ஸாம்பிள் யாரையும் சொல்ல வேணாம், யார் பேரையும் சொல்ல வேணாம்னு எங்க பாஸ்டர்மா என்ன வாய் மேலேயே குத்துறாங்க. சபையில யார் பேரையும் சொல்லாதீங்க, வசனத்தை சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்க கேட்பாங்கன்னு பேர் சொன்னேன்னு வச்சுங்களேன், உடனே அவங்களுக்கு கொஞ்சம் இதாயிடும். நீவா என்ன எல்லாம் நினைச்சுக்குவாங்க, நினைச்சுக்கிட்டோம், காய வைக்கிட்டோம். கர்த்தர் உன் பேரை சொல்றாருன்னா, இதே மோகன்சி கூப்பிட்டாருன்னா தீர்க்க தரிசனம், டைட்டஸ் பாஸ்டர் கூப்பிட்டாருன்னா அது குத்தலா இருக்குது, எரிச்சலா இருக்குது, கோபமா இருக்கு. இனிதான் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். இங்க அந்த அம்மாவுக்கு சொல்ற, தண்ணி கொண்டு வா, காது கேட்டா கொண்டு வர போனா, அப்படியே ஒரு அடையும் கொண்டு வா. இப்பதான் அந்த அம்மா வாய் திறக்கிறாங்க, வேதனையோட திறக்கிறாங்க, துக்கத்தோட திறக்கிறாங்க. இது வரைக்கும் வெளியே காட்ட முடியாதெல்லாம் சொல்லிடுறாங்க, உண்மையெல்லாம் சொல்றாங்க. நம்ம சொல்ல மாட்டோம், அரட்டு கௌரவத்துக்காவது இருப்போம். அடுப்புல 4 நாள் போன தூங்கினாலும் நம்முடைய கௌரவம் மாத்திரம் குறைஞ்சிடக்கூடாது. வெளிப்படைத்தன்மை என்னைக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு வருதோ அங்கே தேவன் வேறுபாட்டை ஏற்படுத்துகிறார், வேற மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அந்த தேசத்துல அந்த இடத்துல உன்னை ஒரு பெக்குலியர் டைப்பாக வச்சு ஆசீர்வதித்து உன் மூலமாய் தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுகிறார். சொல்லவே எங்க கதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அப்படியே உள்ளே வச்சுக்கின்னு இருப்பேன். அப்படியே வச்சுக்கின்னு இருந்து கட்டி அழுகி கேன்சரா மாறி சாகிற வரைக்கும் அப்படியே இருக்கும், உள்ள வெளியே வராது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இது அப்படியே எல்லாத்துக்கும் எடுத்துக்க. தன் பிரச்சனைய உனக்காக ஜபிக்கிற ஊழியக்காரங்கிட்ட சொல்றது யோசிக்கிற. ஒரு சிலர் இப்படி யோசித்துக்குவாங்க, ஊழியக்காரங்கிட்ட போய் சொன்னா அவர் எல்லார்கிட்டும் சொல்லிட்டாருன்னா அதனால யாரும் சொல்ல மாட்டாங்க. எங்க சபையில எங்க விசுவாசிங்க அவனுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும், தனிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் வெளிப்படையா அங்கிட்ட சொல்லுவாங்க. சில நேரத்துல எக்ஸாம்பிளுக்காக அவங்க பேர் சொல்லாம சொல்லுவேன். ஆனா உடனே எனக்கு தான் சொன்னாரு, நான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டாரு, யாருக்காவது தெரியுமா? நீ தான் சொன்னானு, பாசி தான் சொன்னான்னு யாருக்குமே தெரியுமா? அவ பேரையா சொன்ன? இதுல ஒரு பெரிய ஈகோ. அந்த ஈகோ எங்க வருதோ அங்க டாகோ தான், எல்லாமே டோகா தான், எல்லாமே டிங்கோ தான். அப்புறம் டிங்கி அடிக்க வேண்டியது. இந்த ஈகோவுக்கு என்ன வேலைங்க? நான் தைரியமா சொல்றேங்க, எங்க தகப்பன் எல்லாரும் மத்தியில எல்லாரும் நிக்கிறாங்க, படிச்சவங்க. நான் ஒருத்தன் தான் அந்த குரூப்ல படிக்காதவன். யூ ஆர் அன்எஜுகேட்டட்னு சொன்னார். அவனும் கெட்டு போலியா? எஸ், அன்எஜுகேட்டட் தான். யாருக்கு முன்னாடி நீ சொல்லி நான் அன்எஜுகேட்டட் தான். ஐ எம் நாட் எஜுகேட்டட், ஐ எம் நாட் கிராஜுவேட், ஐ எம் ஒன்லி ஓல்ட் எஸ்எல்சி. சுத்த சோம்பேறி லக்காடி கிளாஸ். அந்த லக்காடி கிளாஸ் தான் இன்னைக்கு ஹை கிளாஸா வச்சிருக்கிறார் ஆண்டவர், கையில எடுத்து பயன்படுத்துறார். எப்படிப்பட்டவங்களும் முழங்கால் படிடுறாங்க. எனக்கு பெருமை இல்லை, அது என்னுடைய கடமை. தட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, அது என்னுடைய ரெசல்யூஷன். பாரத்தோடு ஜெபிக்கிறேன். உடனே இதெல்லாம் உனக்குதான் வேஸ்ட், உனக்குதான் நஷ்டம். என் வாயில என் பேரை சொல்ல மாட்டாரன்னு தாகம் உனக்கு இருக்கணும். உடனே அதை கேட்ச் பண்றது. அப்படி பண்ணினவங்க எல்லாம் யாரும் இப்ப இங்க இல்ல என்னோட. அப்படி கலகம் வச்சவங்க எல்லாம் யாரும் இல்ல, குழப்பிக்கிட்டவங்க எல்லாம் யாரும் இல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு சொன்னார், அதுல சிறிய அடைய கொண்டு வாமா, வற்புறுத்துற, சின்னதை கொண்டு வா. அப்படியும் அந்த அம்மா கஷ்டப்பட்டு போகும்போது தான் சொல்றார், பஞ்சம் தீர்ற வரைக்கும் உன் கலையத்துல எண்ணெய் குறையாது, உன் பானையில மாவு குறையாது. முடிஞ்சா கை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணு. Obedience brings so many blessings. God's blessings outpour on you.
உன் மேல அப்படியே ஆசீர்வாதத்தை ஊத்துவார். அவர் அப்படியே ஊத்துவார். சிலர் பாருங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க, கொடுக்க மனசு வராது. எவனாவது ஒருத்தன் ஆஷன் போயிடுவான். கொஞ்சம் வசதி வந்தவனே கிறிஸ்டோ கரன்சி, அந்த கரன்சி, இந்த கரன்சின்னு போய் அந்த காயின் இந்த காயின் போய் மாட்டி சீரழிச்சுக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா உன்னையும் என்னையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். எனக்கு தெரியாதுங்க, அடுத்த நிலைமைக்கு ஒண்ணு இல்லைன்னாலும் ஒரு சூழ்நிலையில வரும்போது ஒருத்தருக்கு இந்தாங்க போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இப்ப நம்ம போறாங்க, அடைய கொண்டாந்து அவர்கிட்ட கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியாது. அவரு சாப்பிட்டாரா சாப்பிடலையானோ தெரியாது. அவர் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 11வது வசனம், 1 ராஜாக்கள் 18:11 சாரி 17:11. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு அதற்கு அவள் ஒரு புடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும், வேற ஒண்ணு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, சொல்லுகிறேன், நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன். நீ ஆயத்தப்படுத்துறதுக்கு 2 விறகு தேவை. ஒண்ணு பழைய ஏற்பாடு, ஒண்ணு புதிய ஏற்பாடு. இந்த 2 விறகு வச்சுக்கிட்டாதான் அப்பம் வேகம், இல்லைன்னா வாழ்க்கை வேகாது. ஆலோசனையும் கடிந்து கொள்ளுதலும் புத்திமதியை கேட்கறதும் இருந்தா, அந்த விறகு இருந்தா நீ உருப்படுவ, இல்லைன்னா ஊரு கூட உன்னை மதிக்காது. அப்பொழுது எலியாவளை பார்த்து, பயப்படாது, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மால் பிரெட் கிவ் மீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு முதல்ல அதை கொடு. நீ சாப்பிடுறியோ சாவறியோ அது அப்புறம், முதல்ல எனக்கு கொடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மழையை கட்டளிடும். இதுதான் வெளிப்பாடு, இதுதான் தீர்க்க தரிசனம். யாரு வீட்டுல சோறு பொங்குதோ இல்லையோ, ஒலை பொங்குதோ இல்லையோ, பாலும் தேனும் இருக்குதோ இல்லையோ, நீ செய். Do. First of all, do. Small bread give me. But பஞ்சம், என்ன கஷ்டம் எது வந்தாலும் கர்த்தர் தேசத்திலே மழையை பெய்ய வைக்கிற வரைக்கும் உன் பானையில மாவு குறையாது, உன் கலயத்துல எண்ணெய் குறையாது. நீ மாடி வீட்டுல இருக்கிறியா, குச்சி வீட்டுல இருக்கிறியா? எனக்கு நல்லா தெரியுங்க. ஒரு வாடகை வீட்டுல இருந்து கூட காலம் எல்லாம் வாழ்ந்துட்டு போயிடலாம். இந்த சொந்த வீடுன்னு சொல்லி வச்சு கட்டிட்டு படுற பாடுகுது பாருங்க. என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், இப்ப நான் வாடகை வீட்டுல தான் இருக்கிறேன். என்ன மாசம் லோன் கட்டுறேன்னு, வாடகை தானே அது. பேரு என்ன, பாஸ்டருக்கு பெரிய வீடு இருக்குது, பாஸ்டருக்கு கார் இருக்குது, பாஸ்டருக்கு பைக் இருக்குது, எல்லாம் வாடகை. சொந்தம்னு ஒண்ணு இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட்டா யாரும் இல்ல. சொந்தம் இயேசுதான். நீங்க எல்லாம் பந்தக்காரங்க, இயேசு எனக்கு சொந்தம். இந்த குரூப்ல வர்றவங்க எல்லாம் பந்தக்காரங்க, உறவுக்காரங்க. முகநூல் வழியா வந்தாலும், வாட்ஸ்அப் குழுவில வந்தாலும் உறவுக்காரங்க. மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சகோதரன், சகோதரி, ஒன்னு விட்ட சொந்தம், சித்தப்பா, பெரியப்பா, எல்லாமே என் சொந்தக்காரங்க தான். இயேசுவின் மனதுருக்கு ஜபு வீட்டுல இருக்கிறவங்க என் சொந்தக்காரங்க தான், என் பிள்ளைங்க தான். எல்லாரும் என் பிள்ளைங்க. தாய் பிள்ளைய நேசிக்கிறது போல எல்லாரையும் நேசிக்கிறேன், எல்லாரு மேலேயும் அன்பு காட்டுறேன். அது ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க மேல ஒரு தனி அன்பு இருக்கு. ஆனா அதே சமயத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு திமிரா இருக்கிறாங்களா, அவங்கள பார்த்தா அவ்வளவு கோபம் வரும். அடங்காதவங்கள பார்த்தா.
ஒரு புளு பேர்ல வாங்கி அதுல உட்கார வச்சு கிளிஞ்சல் சுண்ணாம்பு கொட்டி தண்ணி ஊத்திடலான்னு கூட இருக்கும். ஏன்னா கீழ்ப்படிதல் இல்ல. நல்லா யோசித்து பாருங்க, ஒரு நாளைக்கு 200 ரூபாய் குடிக்கிறதுக்கு அவங்க காசு வருது, பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு வக்கில்ல. ஏன் குடிக்காத செத்துப்பா, பிள்ளைய படிக்க வையே, அது செய்ய மாட்டான். சிகரெட் வாங்குறதுக்கு காசு இருக்குது, விசுவாசிக்கு சொல்றேன், உங்களுக்கு சொல்ல. சிகரெட் வாங்கி பக்கு பக்குன்னு ஊதுவான், லொக்கு லொக்குன்னு இருமுவான், டிவி வந்துடும். ஏற்கனவே வச்சிருக்கிற வீட்டை அடமானம் வைப்பான், டாக்டருக்கு செலவு பண்ணுவான், செத்தே போவான், அந்த குடும்பம் நடத்துறதுக்கு வந்துடும். உனக்கு பெஸ்டா என்ன இருக்குதோ அதை வச்சு நிறைய பேர் திறமையா இருப்பாங்க, ஆனா அந்த திறமை அவங்களுக்கு யூஸ் ஆகவே ஆகாது. நிறைய பேரை பார்த்திருக்கேன், படிப்புக்கு ஏற்ற வேலை இருக்காது, செக்யூரிட்டி கார்டா போய் நிப்பான் 13,000க்கு 14,000க்கு. கேட்டா எம்ஏ படிச்சுக்கிறேன்றான் ஒருத்தன் மறைமல் நகர்ல, சபைக்கு போறவன். ஏன்டா இந்த வேலைக்கு வந்துக்கிற? எனக்கு வேலையே கிடைக்கல பாஸ்டர். அப்பதான் அவனுக்கு முகத்துல துப்புற மாதிரி பேசுனேன், டிஎன்எஸ்பி எக்ஸாம் எழுதுடாங்க. இந்த வயசுல எழுதுனா வருமா? நீ 60 வயசுல கூட எழுதுறாங்க. இப்ப எழுதியிருக்கிறேன் சார், பாஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னுகிறான். இந்த ஆலோசனை சொல்றதுக்கு யாரும் இல்லைங்க. அவன் கொடுக்கிற காணிக்க அந்த சபை பாஸ்டர் வாங்கிக்கிறாரு, ஆலோசனை சொல்ல மாட்டேங்கிற. சொன்ன இந்த டீ பெஞ்சுன்னு ஒரு கடைக்குது, ஒரு நாள் அங்க போய் உட்காந்து டீ சாப்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம பிரேயர் பார்ட்னர்ஸோட போகும்போது அந்த பிரதர் கூட பேசினேன். அவர் எம்ஏ படிச்சிருக்கிறேன், இந்த கம்பெனில தான் நான் செக்யூரிட்டி கார்டா இருக்கிறேன், உனக்கு மூளை இருக்குதான்னு கேட்டாங்க. எந்த சபையும் எனக்கு தெரியாது. மூளை இருக்குதா? படிச்சிருக்கிறல்ல, டிஎன்எஸ்பி எக்ஸாமுக்கு ஆயத்தமாகும், 3 மாசம் படுற ஒழுங்க, 4வது மாசம் எக்ஸாம் எழுது. என் சாட்சி சொன்னேன், 3 மாசம் தான் படிச்சேன். 82 நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 4 மாசம் தான் படிச்சேன். 5வது மாசம் எக்ஸாம் எழுதினேன், 251 மார்க் வாங்கி பாஸ் பண்ணேன். என் பேப்பர் வாங்கி படிச்ச அத்தனை பேரும் ஃபெயில் ஆயிட்டாங்க. சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் வராது, கணக்கு வராது, தமிழாவது தகராறா படிச்சிடுவேன். எழுதி பாஸ் பண்ணன எத்தனை மாசம்? 4 மாசம். சொன்னவன சரிங்க சார் சேரன் சார்ன்னு சொன்னான். போன வருஷத்துல போனான், படிப்பு வாங்கி படிச்சான், எழுதுனான், பாஸ் பண்ணிட்டேன்றான். இப்ப சமீபத்துல சந்திச்சப்ப அவர் வார்த்தை சொன்னான், ஒரு போதகர் அப்படின்னு நீங்க தான் ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனைவி பிள்ளைங்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு நாள் என்னை தேடி வந்துட்டாங்க, உங்க சபைக்கு வரட்டுமா? நான் தயவு செஞ்சு என் சபைக்கு வந்து என் சபையை கெடுக்காது, அந்த சபைக்கே போ, அவருக்கு முன்னால வேலை செய், கவர்மெண்ட் வேலை உனக்கு வரும்னு சொல்லி வச்சிருக்கிறேன் தீர்க்க தரிசனமா. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆலோசனையை கேளு, கீழ்ப்படி, ஜெபம். சாரிபாத்துக்கு அனுப்புனார், எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை. இன்னைக்கு ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அது பாட்டுக்கு அது வந்துகிட்டே இருக்குது, பொங்கி பொங்கி வருது. அதனால அந்த சாரிபாத் கைம்பெண்ணுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த கர்த்தர் கொண்டு போனார். அவளுக்கு மாத்திரமா கொண்டு போனாரு, அவ தெருவில் இருக்கிற அத்தனை பேருக்கு, பஞ்சத்துல அடிப்பட்ட அத்தனை பரதேசிகளும் தான் கொண்டு போனார். இப்ப அல்றாங்க, மாவு வருது, எண்ணெய் எடுக்கிறாங்க, எண்ணெய் வளருது, சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, சொந்தம் பந்தம் அத்தனை பேரும் வந்து சாப்பிடுறாங்க. இதற்கு ஸ்தோத்திரம். ஆமா, எனக்குள்ள கூட கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதை நீ குடுன்றார், கொடுத்துட்டேன். அதான் எவ்வளவு பேருக்கும் ஆண்டவர் போஷிக்கிறார். நேற்று ஃபுல்லா புது சர்ச்சுக்கிட்ட உட்காந்து இந்த வேலைங்க செய்யறாங்க. நேற்று வரைக்கும் 15 முறை மேல ஏறி இறங்கி இருப்பேன். ஆனாலும் டங்ஸ் பேசிக்கிட்டு, அந்நிய பாஷையில பேசிக்கிட்டு, ஆவில நிறைஞ்சுக்கிட்டு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பிரசங்கம் பண்றது, அது பிரசங்கம் பண்றது இல்லை. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னோட என்ன பேசுறீங்க, என்னோட பேசுனத உட்காந்து உள்வாங்கி அதுக்கு ஒரு ஜபம் பண்ணி, ஆகாரின் கண்களை திறந்தீர், பிலேயாமின் கண்களை திறந்தீர், கேயாசியின் கண்களை திறந்தீர், எம்மாவூருக்கு போகிற சீடருடைய கண்ணை திறந்தீர், பத்திமேயு குருடனுடைய கண்ணை திறந்தீர், வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்ட 2 பேருடைய கண்ணை திறந்தீர்,
என்னை கண்ணை திறந்து என்னோட பேசும். அப்படியே உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு ஆராதனையில அதை நான் சொல்லுவேன். ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம்தான் என் மகளுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆழம், உயரம், நீளம், அகலம் எதுவும் தெரியாது. பாவம் அப்படியே வந்து நிற்கும். நான் பாட்டுக்கு பேசுவேன். அது காது கொடுத்து கேட்டுக்கிட்டு உள்வாங்கி அதுக்கேற்ற மாதிரி காரியங்களை எடுத்து விவரிச்சு சொல்றது. அது கூட சிலருக்கு எரிச்சல் பாருங்க. அதுக்கெல்லாம் கவலைப்படல. கர்த்தர் சொன்னார் செய்யறேன், அவ்வளவுதான். You are believe it or not, I will do God's plan. I will do God's spoken. I will do God's mercy. அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அப்படியே கீழ்ப்படி. நம்ம வலது கரத்தை தலைமையில வச்சு ஒரு ஜபம் செய்து நான் முடிக்கலாம். நமக்கு இன்னைக்கு ஆராதனை இருக்கிறது. ஜெபிப்போம். வலது கை உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்க. இல்லைன்னா பக்கத்துல இருந்தா அவங்க வலது கை ஒரு இடது கை வாங்கி கூட வச்சுக்கோங்க. ஜெபம் பண்ணும். நான் சொல்ற ஜபத்தை நீங்க சொல்லுங்க. நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலே எங்க ஊழியக்காரனை கொண்டு என்னோடு பேசினீர், அதற்காய் நன்றி. ஆவியானவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய, அதன்படி வாழ, அதன்படி நடக்க உம்முடைய கிருபையை நான் கெஞ்சுகிறேன். கொஞ்ச நேரம் கிருபையை என் மேலே வைத்து என்னை உம்முடைய ஊழியத்திலே, உம்முடைய சபையிலே வைக்க வேண்டிய இடத்திலே வைத்து என்னை உருவேற்படுத்தும், உருவாக்கும். உமக்காக பயன்பட என்னை பலப்படுத்தும். ஒரு நாளும் என் சுயம், என் மாம்ச அறிவு, நான் படிச்ச படிப்பின் அறிவு, இவைகளை நான் சார்ந்தில்லாமல் உம்முடைய கிருபையை, கொஞ்ச நேரம் கிருபையை நான் சார்ந்திருக்கும்படிக்கு என் ஆவி, ஆத்தும, சரீரத்தை பலிபீடத்திலே வைக்கிறேன். ஆண்டவரே, என்னை கேரீத் ஆற்றங்கரையிலே வைத்திருப்பீரானால் இங்கே இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற கிருபையை தார். என்னை வேற இடத்துல கொண்டு போய் நிறுத்துவீரானால் நான் போகிற எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி என்னை எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, குண்டு சட்டியில குதிரை ஓட்டுற ஊழியத்தை எடுத்து போட்டு உமக்காக ஓடி உழைக்கிற சுவிசேஷகனுடைய கால்களை எனக்கு தார். சுவிசேஷனுடைய நாவை எனக்கு தார். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சபையில கொண்டு வந்து சேர்க்கிற, பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற கிருபையை மாத்திரம் எனக்கு தார். என் உணவை குறித்து, உடையை குறித்து, பானத்தை குறித்து ஒரு நாள் நான் கலங்காமல், கதறாமல் உம்மை மாத்திரமே சார்ந்திருக்க கிருபையை தார். எலியாவை நடத்தின கர்த்தர், சாரிபாத் விதவையும் மகனையும் போஷித்த கர்த்தர், பஞ்சம் தீருகிற வரைக்கும் அந்த பட்டணத்தை நடத்தின கர்த்தர் எங்களையும் நடத்தும். நம்முடைய சித்தத்துக்கு முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.